நாம கர்த்தர் 2 வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார் எனக்கு. நிச்சயமா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கலாம். இப்போ நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு இப்போ நாம் போக இருக்கிறோம். சரி, ஆண்டுடைய வார்த்தை வர அக்டோபர் மாசம் உங்களுக்கு தெரியும், சாம் ஜெபத்தரை அவருடைய நினைவு நாள். 7th year the remembering your loving father. ஆனா ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல நட்சத்திரங்களையும் சதா காலங்களை பிரகாசிப்பார் என்று வசனம் நமக்கு சொல்ல. ஆனா இந்த மாசத்துல கர்த்தர் எனக்கு 2 வாக்குத்தத்தம் கொடுத்தார். பரிசுத்தாவின் நடக்கிறவங்க வருகிறார் என்று நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. ரோமர் 8:5 வாசித்தீங்கன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறார்கள், ஆவியிலே நடக்கிறவங்க ஆவியினாலே சிந்திக்கிறார் என்ற வசனம் நமக்கு சொல்லுங்க. இப்போ நான் ஆண்டுடைய வாக்குத்தத்த செய்திக்கு கடந்து செல்ல போறோம். அப்போஸ்தலர் 1:8 பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. வீட்டுல பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா பைபிள் எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8 ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் உள்ள கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். ஆனா தேவன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானுடைய அதாவது ஆழ்த்தத்துவம் உள்ளவர். ஆனா திருத்துவத்துல பைபிள்ல 3வது நபர் என்று பரிசுத்த ஆவியானவர், பிதா குமார் பரிசுத்த, அந்த 3 ஆவி, இந்த 3வது நபர் தான் ஒரு பரிசுத்த ஆவி. நம்மோடு இருக்கும்படி, நமக்குள்ள ஒரு வாசல் செய்யும்படி பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டவர். ஆனா கிரியை செய்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. ஆமேன். ஏதோ போகிறோம், ஏதோ நான் வரேன், ஏதோ நான் போறேன், அது கிடையாது. ஆனா நிரந்தரமாய் நமக்கு வாசம் பண்ணி, ஆனா பாவத்தை குறித்தும், ஆனா நீதியை குறித்தும், பரிசுத்தத்தை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துகிற இயேசு கிறிஸ்து பாவத்தையும் நீதியையும் பரிசுத்தையும் கண்டித்து உணர்த்துற வசனம். நம்முடைய ஜபங்கள் மூலமாக என்ன செய்யறார் தெரியுமா? தேவனோடு இடைப்படுகிற அந்த தேவையான காரியங்களை குறித்து ஆனா நமக்கு கர்த்தர் நினைவு ஊட்டுகிறார். ஆனா ஜெபிக்க தெரியாத போது, ஜெபிக்க தெரியாம, வாசனத்தை வாசி தெரியாம, துதிக்க ஆராதிக்க தெரியாம, ஆனா துக்கம் வேதனை நம்ம தவிச்சிட்டு இருந்தா, ஆனா வாயில் வார்த்தைகள் எல்லாம் வராம வேதனையை நம்ம தவிக்கும் போது, ஆனா ஆவியானவருக்கு நமக்கு இடம் அளிக்கும் போதுதான் அந்நிய பாஷையில் பிதாவோடு நமக்கு ஜெபித்து கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். அப்போஸ்தலர் 8:26 வாசிக்கிறோம், அந்தபடி ஆவியானவரும் பலவீனங்கள்ல நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆனா இப்படியெல்லாம் நம்ம உதவி செய்கிற அந்த பலப்படுத்துகிற அந்த ஆவி நம்ம துக்கப்படுத்தாம அவிழ்ந்து போகாம ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் போதுதான் நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆமே. இப்படிப்பட்ட ஆவியானவர் என்ன செய்யக்கூடாது? அலட்சியமா நாம் செய்யக்கூடாது. ஆனா ஆவியானவரை சார்ந்து அவருடைய ஒத்தாசை, பரம ஒத்தாசையோட நம் கிறிஸ்தவ ஜீவியத்துல நம்ம வளர்கின்ற போதுதான், ஆனா நாளுக்கு நாள் பலன் அடைவது அது மட்டுமல்ல, ஆனா சியோனில் தேவனுடைய சந்நிதியில காணப்படுவோம் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆனா இவ்வுலக வாழ்விற்கும் பின்னாடி இருக்கிற நித்தியமாய் காணப்படணும்னா இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் தான் ஆவிக்குரிய காரியங்களை பலன் அடைந்தவர்களாய் காணப்படணும். ஆமேன். தேவனுடைய கிருபை அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆனா ஆபேல் பத்தி நான் சொல்லணும்னா, ஆபேல் ஒரு முக்கியமான அவருடைய தோற்றம் நடை எல்லாத்தையும் உங்க விசுவாச கண்கள் செய்து பார்க்கணும். ஆனா ஆபேல் யாருன்னா காயினுடைய ஆதாமுடைய 2வது மகன். அவர்தான் முதல் விசுவாச வீரன். ஆபேல் என்ற வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? சுவாசம் என்ற வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். 2 தொழில் பிரதானமாய் செய்தான். பயிர் தொழில், ஆடு மாடு மேய்க்கிற தொழிலா இருந்தான். ஆனா பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு, காயினுக்கு ஆபேலுக்கு வந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு காணிக்கை நம்ம கடமைக்காக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு விரும்பல. ஆனா கர்த்தருக்கு பிரியமானதை காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்பினார். ஆனா விசுவாசத்தோடு, ஆனா தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய உள்ளத்தோடு இணைத்தார். உங்களுடைய பாவத்தையும் உலகத்துல செய்கிற எல்லா பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாய் வருவார் என்று அறிந்து கொண்டாங்க. ஆனா நிச்சயமாக அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆபேல் காயினுடைய காணிக்கைகளை மேன்மையாய் பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆனா ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆனா அவருடைய காணிக்கைகளை தேவன் சாட்சியை கொடுத்தார். ஆனா என்ன சொல்றார் தெரியுமா? வாலிப பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரதிஷ்டை செய்யணும். ஆபேல் மரிக்க முடிந்தது. ஆனா ஆபேல் ரத்த சாட்சியா மரித்து முடிந்தது. அவர் மரிக்க முடியும். அவர் முதல் ரத்த சாட்சியான ஆபேல்
அதுதான் நம்மையே ஜீவபலி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆனா மந்தையின் தலையீற்றுகளையும் அவைகளின் கொழுமையும் கர்த்தருக்கென்று அவன் மனப்பூர்வமா அவன் காணிக்கையை கொண்டு வந்தான். ஆனா கர்த்தர் கனம் பண்ண வேண்டும் சொல்லி ஆனா துடிப்பம் இருதயத்தில் இருந்த தேவனுடைய சுபாவம் இதுதான் ஆண்டுடைய வார்த்தை. எபிரேயர் 11:4 வாசிக்கிறோம். விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனால அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். நிச்சயமா இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு கொடா கொடியாக நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்வதாக. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆனா கொழுமையான பருவமான வாலிப பிரயாயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கா நீ கொடு. நீ அவருக்கா நீ சிருஷ்டிவாய். வாலிப பிரயாணத்தில் சிருஷ்டிகரை நினை என்று கர்த்தரே சொல்லிட்டார். நிச்சயமா அநேக கேம்ப்ல வாலிப பசங்க நானும் அந்த சின்ன 2017 ஒரு சுருக்கமா அந்த ஷார்ட்டா ஸ்டோரி 2017 அப்போ இயேசுவின் வாலிப ஊழியத்துல அப்ப சின்ன பையன் அப்போ 7ஆம் கிளாஸ் தான் நான் படிச்சிருந்தேன் அந்த டைமு. அப்போதான் எம்பிகே அந்த ஸ்கூல் நடந்த அந்த கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் அந்த பக்கம் பெரிய ஒரு மைதானத்துல அங்கதான் 2017 அப்போதான் வந்த ஒரு சின்ன ஒரு 6ஆம் கிளாஸ் அப்போதான் அதை நான் படிச்சிட்டு இருந்தேன். 6ஆம் கிளாஸ் தான் அப்போ முழு ஆண்டு எக்ஸாம் அப்போ முடிஞ்சுதான் இப்போ ஃபயர் கேம்ப் அதுதான் 6ஆம் கிளாஸ் தான் அப்போ அந்த டைம் அது. ரொம்ப அப்போல்லாம் மெசேஜ் எல்லாம் அவ்வளோ கவனிக்க மாட்டோம். அவ்வளோ ரொம்ப அவங்க கூட பின்னாடி சுத்தின்னு அவங்க கூட கட்டுக்கதையெல்லாம் பேசியிருந்தவன் நானும். இந்த மாதிரி 2024 இந்த மே மாசம் வரைக்கும் அப்படியே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு இப்ப ரொம்ப தெரியாம வார்த்தையை செவி சாய்த்த. ஆனா வசனம் மட்டும் அப்படி எழுத அதுக்கு வேண்டிய விளக்கமே ஒண்ணும் புரியாது. ஆனா நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் இன்னைக்கு அந்த கேம்ப்ல கர்த்தர் உங்களை பலத்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமா செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இப்போ ஆண்டவருக்கு நாம் நன்றி இந்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றியோடு நான் ஸ்தோத்திரம். 2 வசனம் கர்த்தர் கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர். ரோமர் 8:5 சொல்ற மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திலே சிந்திக்கிறார்கள், ஆவியானவரால் நடக்கிறவர்கள் ஆவியினாலே சிந்திக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆனா நிச்சயமாக தேவனுடைய கரம் வெளிப்படுத்துவதா. முக்கியமா நேற்றைக்கு உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு அறிவிச்சிருப்போம். இந்த கடந்த 2023 நான் வந்திருப்பேன். இவங்க தான் இன்னைக்கு கேம்போடு இன்னைக்குதான் அவனுடைய ராஜு பிரதர் உங்களுக்கே தெரியும். 2023 தான் அந்த போட்டோ உங்களுக்கே தெரியும். அந்த நிச்சயமாக அந்த கேம்ப்ல அப்போதான் அப்புறமா ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார். நிச்சயமா இந்த வருஷமும் அவங்க தான் வருகிறாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏற்கனவே நேற்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல நான் சொல்லியிருப்பேன். வாட்ஸ்அப் குரூப் இந்த ஊழியத்திற்கு என்று வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நேற்றைக்கு நிறைய தடவை இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ல நான் நிறைய பேசிட்டு இருப்பேன்.